Hello viewers, இன்னைக்கு நம்ம class 11 chapter 1 sets relations and functionsல exercise number 1.3ல 15th sum தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். question தான் பார்க்க பெருசா இருக்கு ஆனா ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். first question என்னன்னு பாப்போம். The total cost of an airfare on a given route is comprised of the base cost C and the fuel surcharge S in rupee. Both C and S are functions of the mileage M. C of M equal to 0.4 M plus 50 and S of M equal to 0.03 M. Determine a function for the total cost of a ticket of the mileage and find the airfare flying 1600 miles. அதாவது என்ன தெரியுமா கொஷின் சொல்லியிருக்காங்க, ஏர்ஃபேர். அதாவது நம்ம இப்போ ஒரு கிவன் ரூட்டில் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸ்க்கு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா அதோட பேஸ் காஸ்ட் இருக்குது தெரியுமா, அதை வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளைட்க்கு நம்ம கொடுக்குற அந்த ஃபியூவல் இருக்குது தெரியுமா, ஃப்ளைட்க்கு போடுற ஃபியூவல் அதோட சர்சார்ஜ் அதாவது எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த ஃபியூவல் சர்சார்ஜை நம்ம எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் இந்த ஏர்ஃபேரோட டோட்டல் காஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சி அண்ட் எஸ் இது ரெண்டுமே ஃபங்க்ஷன்ஸ் தான். எதுக்கான ஃபங்க்ஷன்னா மைலேஜ். அதாவது போன சம்மில் அந்த டிஸ்டன்ஸ்க்கான ஃபங்க்ஷன், டிஸ்டன்ஸ் தான் ஃபங்க்ஷனு. அது எதுக்கானதுன்னா டைம் வச்சு நம்ம போன சம் பார்த்தோம் 14th சம். இந்த சம்மு சிஎன்எஸ் ஃபங்க்ஷனு எதுக்கானது, எதை வச்சு அப்படின்னா அது எம், மைலேஜ்க்கானது. ஓகேவா. அப்போது சி ஆஃப் எம் அதோட ஃபங்க்ஷன் அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. சி ஆஃப் எம் வந்து 0.4 எம் ப்ளஸ் 50. அதுக்கப்புறம் எஸ் ஃபங்க்ஷன் இல்லையா, அப்போ எஸ் ஆஃப் எம் வந்து 0.03 எம் அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, டிட்டர்மைன் அ ஃபங்க்ஷன் ஃபார் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் அ டிக்கெட் ஆஃப் த மைலேஜ். மைலேஜை வச்சு டோட்டல் காஸ்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி சொல்லுங்கள். டோட்டல் காஸ்ட் அப்படின்னு வரும்போது இங்கே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், டோட்டல் காஸ்ட்னா என்ன, சியும் எஸ்ஸும் சேர்ந்தது தான் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஃபைண்ட் த ஏர்ஃபேர் ஃப்ளையிங் 1600 மைல்ஸ். அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே எம்னு இருக்குது தெரியுமா, இந்த எம்மில் வந்து 1600 மைல்ஸ் போச்சுன்னா அந்த டோட்டல் காஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான், பார்க்க தான் பெருசாக இருக்குது. ஆன்சர் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். கிவன் வந்து ஃபஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். சி ஆஃப் எம் என்னது 0.4 எம் ப்ளஸ் 50. எஸ் ஆஃப் எம் என்னது 0.03 எம் இல்லையா. இப்போ அவங்க கேட்டது டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் கேட்டதுனால இந்த சியையும் எஸ்ஸையும் ஆட் பண்ணணும். எதுக்கானது இது, எம்முக்கானது. ஸோ இப்போ சி என்னது 0.4 எம் ப்ளஸ் 50 ப்ளஸ் 0.03 எம். ஸோ இப்போ எம்முன்னு ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ 0.0 பாருங்கள், நீங்கள் அப்படியே இப்படி போட்டுருவீங்க. சில பேர்லாம் எப்படி தெரியுமா போடுவீங்க, 0.03யும் 0.4ன்னு ஆட் பண்ணும்போது 0.7 அப்படிலாம் போடக்கூடாது. நான் இங்கே சொல்லித்தரேன். 0.4 0.03 இப்படி இருக்கா. ஸோ அப்போ 4 வந்து இங்கே வந்துடும், 3 வந்து இங்கே வந்துடும். ஸோ பார்க்கும்போது 4 + 3 7ன்னு சில பேர் போடுறவங்களும் இருக்காங்க. அது நார்மல் மிஸ்டேக் தான், பட் அது பண்ணாதீங்க. ஸோ இப்போது 0.43 எம்மு ப்ளஸ் 50 தான் டோட்டல் காஸ்ட். ஸோ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போது when m equal to 1600 miles, செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ m வந்து 1600 அப்படின்னு இருக்கும்போது 0.43 into 1600 plus 50. ஸோ இப்போது இந்த 00 இருக்கு இல்லையா, இது வந்து ஹண்ட்ரட்ஸ் குறிக்குது. இங்கேயும் 00 வந்து 100ல் வந்து பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இது வந்து இப்படி கூட மாற்றிக்கலாம், ப்ளஸ் 50. இந்த 100 வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஐ மீன் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு புரியலனா கூட நான் உங்களுக்கு இப்படியே கூட மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 1600 இருக்கட்டும், இது 43 அப்படின்னு எடுத்துப்போம். பாயிண்ட் நம்ம ஆன்சரில் வந்து வச்சுக்கலாம்.
இப்போது 2 0 வந்துடும். 6 3s are 18, 3 1s are 3 4. நெக்ஸ்ட்டு திருப்பி 00, 6 4s are 24, 4 1s are 4, 4 + 2 6. 00 வந்துடுது, 8 வந்துடுது, 8. நெக்ஸ்ட் இங்கே 6ன்னு வந்துடும். ஸோ இப்போது 0.43 இருக்குல்லையா, ஸோ 2 0க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சோன்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டேன், அந்த பாயிண்ட்டை எடுத்து 43 16 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 688 + 50 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இப்போ 688 கூட 50 ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் 8, 13, ஸோ 738. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 738. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.